Hi friends, welcome to Dhanna's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லஞ்ச் காம்போ செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு லஞ்சுக்கு முட்டை குழம்பு செய்ய போறேன். அது கூடவே முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போறேன். வாங்க குழம்பு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். குழம்பு தாளிச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு தேவையான அளவு, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கம்மியாகவே போடுங்க, புளி தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக 1 கட் பண்ணி போட்டுடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெயில லைட்டா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். பழைய புளி, கருப்பு புளி. டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கிட்டோம். கொதிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம கீரையை பொரிச்சிக்கலாம். கீரை பொரிக்கிறது கடாய் வச்சுட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்சி மிளகாய் 2. பருப்பு நல்லா செவந்துச்சு. இந்த டைம்ல 2 பூண்டு இடிச்சு போடு. கீரை அலசி உடனே நம்ம கடாயில போட்டுடணும். கீரை ரொம்ப நேரம் தண்ணியில வச்சிருக்க கூடாது. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கீரைக்கு தேவையான உப்பு, பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைம்ல நம்ம முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு கிளறக்கூடாது. முட்டை ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். முட்டையை கலராம அப்படியே மூடி போட்டு சிம்ல வச்சு வேக எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலர் நல்லா மெயின்டைன் ஆகுது பாருங்க. ஏன்னா நம்ம மூடி போடக்கூடாது. லைட்டா மஞ்சத்தூள் போடணும். ரொம்ப கிளறி விட்டீங்கன்னா கசந்துரும் கீரை. கரெக்டா ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதான். 2 பத்தை தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை பொரியல் ரெடி. குழம்பு கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு.